ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சிம்பிளான டிசைனர் ப்ளவுஸ் இன்றைக்கி தைச்சிருக்கேன். டிசைனர் ப்ளவுஸுடைய பேசிக்கே இந்த டிசைன் தாங்க. உங்கள் கற்பனையில் வரக்கூடிய எந்த டிசைனை நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும் இந்த ஒரு டிசைனை நீங்கள் தைச்சி பழகிக்கிட்டீங்கனாலே போதும். இதில் கேன்வாஸ் யூஸ் பண்ணி நான் தைச்சிருக்கேன். எப்படி தைக்கணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு, கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக வரும். மற்றபடி வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் லைனிங் கட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸுடைய நேர் பக்கம் கீழே போகிற மாதிரியும் வெளிப்பக்கம் அதாவது உள் பக்கம் மேலே தெரிகிற மாதிரியும் வச்சுருக்கேன். இப்போது ப்ளவுஸுடைய கீழ் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன். இது பிசிறு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி அடிச்சுட்டு லைனிங் துணியை இந்த மெயின் கிளாத்துக்கு இப்போ தேயில் அடித்தோம் இல்லையா, அதை விட்டுருங்க. அதை 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு மேலே தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மடக்கி மேலே அடிக்கும்போது லைனிங் வெளியில் தெரியாமல் இருக்கும். லைனிங் துணியில் எடுக்கிற அளவை விட 1/2 இன்ச்சு கீழே விட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு மேலே தான் இப்போ தேயில் அடிச்சிட்ருக்கேன். இப்போது நம்ம ஆல்ரெடி மெயின் கிளாத் 1/4 இன்ச்சு மடித்து அடித்தோம் இல்லையா, அதை கவர் ஆகிற மாதிரி லைனிங்கை கவர் ஆகிற மாதிரி வச்சு தேயில் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி அடிக்கும்போது லைனிங் துணியோட பிசிறு வெளியில் தெரியாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்காது, நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்படியே திருப்பி பிடிச்சி இந்த ப்ளவுஸுடைய 4 பக்கமும் கரெக்டாக ப்ளவுஸ் துணியுடைய சுருக்கம் வராமல் லைனிங்கில் மேலே நான் அடிச்சுக்கிறேன். உங்கள் கரெக்டாக பின்னுக்கு இருந்தால் கூட அதை குத்தி நீங்கள் அடிச்சுக்கோங்க. அதுவும் சில்க் சாரியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பின்னுக்கு யூஸ் பண்ணுங்கள். இது பட்டு சாரின்றதால தேவைப்படாது. கொஞ்சம் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம எடுத்து விட்டு தைச்சாலே போதும். தைச்சது போக மீதம் இருக்கக்கூடிய துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ப்ளவுஸுடைய பேக் பார்ட் தைச்சாச்சு. மேலே கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் டிசைன் கொடுக்க போகிறேன். எடுத்திருக்க ப்ளவுஸ்க்கு நெக்கில் 2.5 இன்ச்சு வரும். நான் பார்த்திங்கன்னா 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் 1/4 இன்ச்சு தேயில் அடித்தாக்கா அது 2.5 வந்துடும். அடுத்தது டிசைன் கொடுக்கறதுக்கு 2 இன்ச்சில் நான் இப்போ மார்க் பண்ணதில் இருந்தே கணக்கு எடுத்துக்கணும். 2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாகவே 2 இன்ச்சு 2 இன்ச்சில் எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 இன்ச்சு கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாட் எல்லாமே கனெக்ட் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கோங்க. கழுத்துடைய உயரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதோ அப்படியே எடுத்து வச்சுக்கணும். கூட்டவோ குறைக்கவோ கூடாது. எனக்கு 9.5 இருந்தது ப்ளவுஸில், 9.5 இன்ச்சு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஸ் பேப்பரை அப்படியே இந்த பக்கம் திருப்பி போட்டோன்னா பேனால் தானே மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பேனாவோட அச்சு இந்த பேப்பரோடைய வெளிப்பக்கம் தெரியும். அது அப்படியே பார்த்து வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நெக்குடைய ரவுண்டு 2 பக்கமும் வரைஞ்சாச்சு. எந்த துணியில் டிசைன் கொடுக்குறோமோ அந்த துணிக்கு மேலே கேன்வாஸ் வச்சு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதமாக இருக்கக்கூடிய துணியில் 3க்கு 3 இன்ச்சில் ஒரு துணியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே 2ஆக மடக்கி டிசைனாக கொடுக்க போகிறேன். இந்த 3க்கு 3 இன்ச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் ஆனால் இது பிசிறு வெளியில் வந்துகிட்டே இருக்கும். இதை தைக்கும்போது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விட்டு நான் 3க்கு 3ஆக எடுத்திருக்கேன். மீதம் இருக்க துணியை இப்போ 2ஆக மடக்கி அப்படியே 4ஆக மடக்கி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு துணியுமே நான் வச்சு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே இந்த மாதிரி 2க்கு 4ஆக மடக்கி வச்சு இது மேலே நம்ம கட் பண்ண ஒரு துணியை வச்சு நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் கட்டிங்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு டைம் எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சிம்பிளான ட்ரிக்கெல்லாம் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிசைனுக்கு தேவையான அளவு கட் பண்ணியாச்சு. அடுத்தது கேன்வாஸ் எந்த துணியில் தைக்கிறோமோ அதுக்கு உள்பக்கம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும். துணியோட நேர் பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த துணியை கேன்வாஸ் மேலே இப்படி மடக்கி அடிக்க போகிறதில்ல. பிகினர்ஸுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி நான் தைச்சி காமிச்சிட்ருக்கேன். அதனால் மடக்கியெல்லாம் அடிக்க வேணாம். இதுக்கு மேலே கேன்வாஸ் வச்சு 1/4 இன்ச்சு உள்ளார தள்ளி இந்த மாதிரி தேயில் ஒன்று போட்டுக்கோங்க.
ஓகே, இப்போ தைச்சது போக மீதமாக இருக்கக்கூடிய துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒட்டியே கட் பண்ணுங்கள். இப்போ தைச்சாச்சு. இப்போ இதனுடைய சென்டரை நம்ம கட் பண்ணணும். கேன்வாஸ் பேப்பருக்கு தெரியுது சென்டர் எதுன்னு, ஆனால் மெயின் துணியில் தெரியாது இல்லையா? அதனால் இது மாதிரி கரெக்டாக வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த கார்னரில் கிராஸாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து வேஸ்ட் கிளாத் தானே, கட் பண்ணி எடுத்துடுறது தானே. அதனால் இப்போது இதோடைய சென்டரை நம்ம கட் பண்ணியாச்சு. இதே போல் ப்ளவுஸுடைய நம்ம தைச்சி வச்சுருக்கணும், அதனுடைய சென்டரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே போல் வந்து 2ஆக மடக்கி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க 2 நாச்சுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நான் வச்சுருக்கிற மெயின் கிளாத்துடைய லைனிங் பக்கம் மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். அதே போல் கேன்வாஸுடைய வரைஞ்ச பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த லைன் பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும். ரெண்டுமே நவராமல் இருக்கிறதுக்கு நான் பின் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பின் இல்லைனாக்கா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கழுத்து வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு தையல் நேராக விட்டுக்கோங்க. இப்போது இந்த வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக நம்ம தையல் போடக்கூடாது. அதுக்குள்ளார ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் நம்ம தையல் போடணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வரைஞ்சிருக்கிற கோட்டுக்கு நேராக வந்து தையல் போடக்கூடாது. அதுக்குள்ளே தள்ளி 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த பின்னு தேவையில்லை நமக்கு. இப்போது நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த கொஞ்சம் துணி வெளியில் இருக்குல்ல, தையலுக்கு வெளியில், அதை வந்து சிசரால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, கேப் விட்டு. திருப்பும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மடக்கி அடிக்கும்போது கீழே நம்ம விட்டு கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து எல்லோ கலர் சைடில் இருக்கணும், க்ரீன் கலர் சைடில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சு எல்லோ கலர் சைடு வர மாதிரி வச்சு எல்லோ கலர் துணி மேலேயே நான் தையல் அடிக்கிறேன். க்ரீன் கலர் மெயின் துணி மேலே தையல் போகக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி போட்டு ப்ளவுஸுடைய வெளிப்பக்கம் வந்து சரியாக உட்காந்துருக்கான்றதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். சென்டரில் ஒரு பின் பண்ணி வச்சுக்கிறேன், அப்போ தான் மடங்கி மடங்கி போகாமல் இருக்கும். இப்போது கட் பண்ண சின்ன சின்ன துணியை எடுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, 2ஆக மடிக்கணும்னு, இந்த மாதிரி 2 முக்கோணமும் மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இவ்வளோ அகலம் தேவைப்படாது, அதனால் ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டு கட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அப்போ வந்து கட் பண்ணிட்டா இந்த மாதிரி பிசுறு வந்துகிட்டே இருக்கும். தைக்கும்போது உள்ளார தள்ளிட்டு ஒரு வேலைக்கு 2 வேலையாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சு தைச்சிக்கலாம். அதனால தான் நான் வந்து 3 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஓப்பனாக இருக்கிற பகுதிக்கு உள்ளார இந்த முக்கோணத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது பார்டராக இருக்கு இல்லையா, அதுக்கு உள்பக்கமாக 1/4 இன்ச்சில் தைச்சிருக்கேன். ஒவ்வொரு சின்ன துணி எடுக்கும்போதும் கரெக்டாக இந்த பிசுரெல்லாம் போகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க, அப்போ தான் தைக்கும்போது சிம்பிளாக தைக்க முடியும். ஃபஸ்ட்டு கொடுத்த முக்கோணம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கப்புறம் கொடுக்கறது வந்து அதுலேருந்து தொடங்கணும். இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இதே போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இருக்கிற எல்லா துணியுமே இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக பிசுறு அங்கங்கே இருக்கும், அது வந்து வெளியில் தெரியாத மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க அடியிலருந்தே. இதுக்கு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி 1/2 இன்ச்சில் கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கேன். கழுத்து பக்கம் வைக்கும்போது கரெக்டாக கழுத்தை ஒட்டி வச்சிடாதீங்க, ஒரு தையல் அளவுக்கு இடம் விட்டு உள்பக்கமாக வைங்க. அதுவும் இந்த 1/2 இன்ச்சு லேஸாக இருக்கிறதால டபுள் தையலாக போடணும். அதாவது லேஸுடைய ஆரம்பத்துலேயும் முடிவிலும் போடணும், சென்டரில் போட வேணாம். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த லேஸாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு இழுத்து வந்து தையல் அடிக்காதீங்க. நம்ம வேணால் அந்த துணி மேலே அழுத்தி பிடிச்சிக்கலாம், ஆனால் இழுக்கக்கூடாது. தையல் அடிக்கும்போது இழுத்திங்கனாக்கா அந்த கழுத்துடைய சேஃப் வந்து நேராக உட்காராது, உள்பக்கம் வந்து மடங்கி போன மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், லேஸை வந்து இழுத்து வச்சு அடிக்காதீங்க.
லேசுடைய இன்னொரு கார்னர்லேயும் தையல் அடிச்சுக்கிறேன். இந்த முக்கோண டிசைன் கொடுக்கும்போது கேன்வாஸ் துணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்பக்கம் 1/4 இன்ச்சில் தான் தையல் அடித்தோம். அந்த தையலுக்கு இந்த பார்டர் பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அடிக்கும்போது தான் இந்த பிசிறு எப்போவுமே வெளியில் வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த பார்டருடைய இன்னொரு கார்னர்லேயும் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் கரண்ட்டே இல்லை, ஷட்டவுன்னு நினைக்கிறேன். முன்னாடி சின்ன ஜன்னல் இருக்குது, அதோட வெளிச்சத்தில் தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கிளியராக கொஞ்சம் தெரியலன்னா இந்த ஒரு டைம் மன்னிச்சிக்கோங்க. அடுத்த டைம் கண்டிப்பாக கிளியராக நான் எடுத்துக்கிறேன். லைட்டே போடல சுத்தமாக, அதனால் கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் டல்லாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சில் சைட் டாட் அடிச்சுக்கிறேன். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் பேசிக்கான டிசைனர் ப்ளவுஸுங்க. இந்த ஒரு டிசைனை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். உங்கள் கற்பனையில் வரக்கூடிய எந்த டிசைனாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக தைச்சிக்க முடியும். கைக்கு இந்த மாதிரி குட்டி பார்டராக வந்ததுனாக்கா பார்டர் ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் லேஸ் கொடுத்தோன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். இதுக்கு 3 லேயரில் லடக்கன் கொடுத்துருந்தேன். பார்க்க எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன்னா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.